ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்த ஒரு சட்டம் விச் 16 இயர்ஸ் கீழே இருக்க பசங்க யாரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அந்த சட்டத்தை இந்தியா கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் உருப்புடும் நான் சொல்லுவேன். ஒய் பிகாஸ் சின்ன பசங்க கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள இறங்கும் போது தே டூ ஹேவ் ஜீரோ நாலேஜ் அபவுட் மீடியா, ஹவு இட் ஒர்க்ஸ். இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இதனால தான் நான் 9th படிக்கும் போது கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதையும் தாண்டி என் பேரண்ட்ஸ் வந்து நான் எடுக்கிற ஒரு வீடியோவும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. நான் ஏதாவது கரெக்டாக பேசியிருக்கேனா தப்பா பேசியிருக்கேனா அனலைஸ் பண்ணிட்டு 2-3 வாட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை அப்லோட் பண்ணவே எனக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த வயசுல என் பேரண்ட்ஸ் வந்து நீ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுப்பா, படிப்புலாம் வேணான்னு அப்படி சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் படி, ஃப்ரீயா இருக்கியா, அந்த மாதிரி டைம்ல கண்டென்ட் கிரியேஷன் பண்றியா, சரி பண்ணு. அதே சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா, இல்லங்க எல்லாம் கண்டென்ட் கிரியேஷன் தான் காசு வருது, சரி பையன் அதுவே பண்ணட்டும், பையனும் அவங்க மீடியாவில் போட்டோம், அவங்க கண்ணை மட்டும் அலோவ் பண்ணிடுறாங்க. எல்லா பேரண்ட்ஸ் சொல்ல சில பேரண்ட்ஸ் அப்படி அலோவ் பண்றாங்க. பண்ணும்போது இந்த வயசுல இருக்க பசங்க அவங்களுக்கு சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி, விச் இஸ் அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதை வச்சுதான் வீடியோஸ் மேக் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் 6th படிக்கிற பையன் கையில வரைக்கும் போன் இருக்கு. ஸோ அவன் நினைச்சா அவன் எதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகிறானோ அதில் வீடியோ போடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும்னா அவங்க ஃபியூச்சரை மாத்திரும். புரியுற மாதிரி சொல்லிட்டா, ஒரு பையன் ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லி இருந்தானா, அவன் இந்த வயசுல கேட்காத வார்த்தை எல்லா கேட்டவத்தையும் கேட்டான், எல்லாருக்கும் சாபம் வாங்கிட்டான், அவன் சைல்ட்ஹுட்டே லாஸ் பண்ணிட்டான். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் சைல்ட்ஹுட்னு திரும்பி பார்த்தா என்ன இருக்கும், ஒரு ட்ராமடைஸ் ஆன லைக் ஒரு பாஸ்ட் தான் இருக்கும் அவன் மைண்ட்ல. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு சைடு பாருங்க, இந்த பசங்க கத்தி ரீல்ஸ் போட்டானுங்க, 18 கூட ஆகல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறானுங்க. எதுக்கு? தப்பான வகையில இன்ஃபுளுன்ஸ் ஆகிறது தான். இந்த வயசுல வந்து எது சரி தப்பு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு புரிதல், கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிதல் வரும். இதனாலதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் நீங்க ஒரு விஷயம் பாக்குறீங்க இல்ல உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் டீச் தெம். முதல்ல மீடியா எப்படி ஒர்க் ஆகுது நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க பசங்களுக்கு சொல்லுங்க, மீடியா எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு. மீடியா ஒர்க் ஆகுதுன்ற ஒரு புரிதலே இல்லாம பசங்க சோஷியல் மீடியாக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் இப்போ ஒரு வார்த்தை சின்னதா ஒரு வார்த்தை நான் தப்பா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லா இடத்துலயும். அதான் மீடியா எப்ப யார் கீழே தள்ளிவிடும், எப்ப யாரை மேல தூக்கிவிடும் தெரியாது. மீடியா இஸ் லைக் 2 பக்கமே கூர்மையான கத்தி. கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் பக்காவா ஹேண்டில் பண்ணுவான். பண்ண தெரியலன்னா யூஸ் பண்றவங்க கையிலே கிழிச்சிடும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.